12th Maths, Chapter 2, Complex Number, Example 2.1. Simplify the following. 5 subdivisions இருக்குது. எல்லாமே இமேஜினரி நம்பர். ஐனா இமேஜினரி நம்பர் அப்படின்னு அர்த்தம். இந்த இமேஜினரி நம்பரை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. I squared minus 1, I cube minus I power 4 plus 1, I power 5 6. இந்த மாதிரி greater than 4 பவர் வந்து greater than 4 இருந்துச்சு அப்படின்னா அந்த பவரை வந்து 4ஆல் டிவைடு பண்ணணும். என்ன ரிமைண்டர் வருதோ அந்த ஆன்சரை நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். அப்போ மெயினாக நம்ம இந்த 3 ரிசல்ட்டையும் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கிறணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பரு 1 I power 7. அப்போ இங்கே பவர் வந்து greater than 4. அப்படின்னா அந்த பவரை 4ஆல் டிவைடு பண்ணணும். அப்போ 7 4ஆல் டிவைடு பண்ணணும். அப்போ 1 4 is 4, ரிமைண்டர் 3. அப்போ இந்த ரிமைண்டர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். அப்போ I power 3. அப்போ நமக்கு ரிசல்ட் இங்கே தெரியும். I power 3னா மைனஸ் I. அப்போ ஆன்சர் மைனஸ் I. அப்போ இந்த I power 7 அதனுடைய ரிசல்ட் வேல்யூ வந்து என்னென்னா மைனஸ் I. சப்டிவிஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் நம்பரு 2. I power 1729. I power 1729. அப்போ பவர் வந்து greater than 4. அப்போ greater than 4னா 4ஆல் டிவைட் பண்ணணும். நம்மளுக்கு டிவிசபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குது. டிவிசபிள் ப்ராப்பர்ட்டி ஃபார் 4 என்ன அப்படின்னா 2 டிஜிட் மட்டும் பார்த்தா போதும். லாஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் பார்த்தா போதும். எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும்னா நெசசரி கிடையாது. அப்போ இங்கே 29. அப்போ 29 4ஆல் டிவைட் பண்ணுவோம். 7 4s are 28. அப்புறம் பேலன்ஸ் 1. அப்போ இதுதான் நம்மளுக்கு ரிமைண்டர். அப்போ ரிமைண்டருடைய ஆன்சர் 1. அப்போ I பவர் 1. I பவர் 1னா ஆன்சர் வந்து என்னென்னா I தான். அப்போ நெக்ஸ்ட்டு இந்த I பவர் 1729 அதனுடைய ஆன்சரு சிம்பிளாக I தான். சப்டிவிஷன் நம்பர் 3. சப்டிவிஷன் நம்பர் 3ல் 2 இமேஜினரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போனா 2 இமேஜினரிக்கும் நம்ம தனித்தனியாக வேல்யூ ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதை சம் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு இமேஜினரி நம்பர் வந்து நெகட்டிவில் இருக்குது. அப்போ நெகட்டிவில் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் எடுத்து சால்வ் பண்ணணும். தனித்தனியாக ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிக்கிறோம் ஆன்சர்ஸை. ஃபஸ்ட்டு பார்ட்டு I பவர் மைனஸ் 1924. 900 மைனஸ் 1924. என்ன பண்ணணும்னா ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறோன்னா 1 டிவைடட் பை I பவர் 1924. இந்த மாதிரி பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பவர் பார்த்திங்கன்னா கிரேட்டர் than 4. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணணும். எல்லாத்தையும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த 2 டிஜிட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். அப்போ அந்த 2 டிஜிட் 24. அப்போ 24 4ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 6 × 4 24. அப்போ ரிமைண்டர் இங்கே 0. அப்போ ஆன்சர் 1/I பவர் 0. எனிதிங் பவர் 0 1. அப்போ 1/1 ஆன்சர் 1. அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஆன்சரு 1. இதே மாதிரி லைக்வைஸு செகண்ட் பார்ட்டு I பவர் 2018. இது நம்மளுக்கு பாசிட்டிவ் பவர் தான். 4ஆல் டிவைட் பண்ணணும். 4 டிஜிட்டு லாஸ்ட்டில் 2 டிஜிட் மட்டும் எடுத்தால் போதும். அப்போ 18 4ஆல் டிவைட் பண்ணுவோம். 4 4s are 16, பேலன்ஸு 2. அப்போ இங்கே நம்மளுக்கு 2 தான் ரிமைண்டர். அப்போ ஆன்சர் I பவர் 2. I ஸ்கொயர்டு நம்மளுக்கு ரிசல்ட் இருக்குது -1. அப்போ செகண்ட் பார்ட்டோட ஆன்சர் -1. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் ஆட் பண்ணணும், சம் பண்ணணும்.
LHS left hand side which is equal to LHSனால் the given. ரெண்டு ஆன்சரையும் அப்படியே ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஆன்சர் பாசிட்டிவ் 1, செகண்ட் ஆன்சர் நெகட்டிவ் 1. அப்போ 1 minus 1 which is equal to 0. Next subdivision number 4. இந்த subdivision number 4ல I power n அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் வந்து n. ஆனால் அந்த பிளேஸ் n-க்கு பதிலாக என்ன பண்ணணும்னா 1 to 102 வரைக்கும். அப்படின்னா அதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா 102 டேர்ம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அடிஷன், சம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு LHS அந்த கிவன் எடுத்து எழுதிட்டு which is equal to எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு I power 1 அந்த என்னங்கிற ப்ளேஸில் 1, நெக்ஸ்ட்டு I ஸ்கொயர்டு, நெக்ஸ்ட்டு I க்யூப்பு, I power 4. இதே மாதிரி இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கணும் அப் டு எது வரைக்கும் அப்படின்னா ப்ளஸ் I power 100 ப்ளஸ் I power 101 ப்ளஸ் I power 102 எல்லாமே சமேஷன். இப்போ நம்மளுக்கு ஒரு ஆன்சர் தெரியும், வேல்யூ தெரியும். அது என்ன ஆன்சர் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த I power 1 இருக்குது, அதனுடைய ஆன்சர் I. செகண்ட் ஆன்சர் I ஸ்கொயர்டு அப்படின்னா -1, I க்யூப் மைனஸ் IE, I power 4 அப்படின்னா +1. இது எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா கேன்சல் ஆகும் பாருங்களேன். இந்த மைனஸ் ஐயும் ப்ளஸ் ஐயும் கேன்சல் ஆகிரும், -1ம் +1ம் கேன்சல் ஆகிரும். அப்போ இதிலேருந்து ஒரு டெஃபினிஷன் நம்மளுக்கு தெரிய வருது. ரிசல்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இமேஜினரி நம்பர் 4 நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸு, இது எல்லாமே 0 ஆயிரும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 ஆயிரும். அப்போ இதே மாதிரி 4 செட்டாக கேன்சல் ஆகும். அப்போ 4th டேபிள் இப்போ 4 கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 8 கேன்சல் ஆகிரும், 8 வரைக்கும். நெக்ஸ்ட்டு 12, நெக்ஸ்ட்டு 16, 20, 24, 28 அப்படியே கேன்சல் ஆகிட்டு எது வரைக்கும் வந்து கேன்சல் ஆகிரும்னா 100 வரைக்கும் கேன்சல் ஆகிரும். அந்த 4th டேபிள் 100ல் தான் லாஸ்ட்டாக முடியும். அப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு எது இருக்கும் அப்படின்னா லாஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும். அந்த 2 டேர்ம்ஸ்க்கு மட்டும் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணால் போதும். which is equal to I power 101 ப்ளஸ்ஸு I power 102. இது ரெண்டுக்கு மட்டும் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணால் போதும். அப்போ 101 அப்படின்னா >4. அப்போ நம்ம 4ஆல் டிவைடு பண்ணணும். இங்கே நம்மளுக்கு 101னா 4th டேபிள் வந்து 100 வரைக்கும் வரும். அப்படின்னா ரிமைண்டர் 1ஆக தான் இருக்கும். அப்போ I power 1. இங்கே 102 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரிமைண்டரு 2 தான் வரும். ஏன்னா 100 வரைக்கும் டிவைட் பண்ணிடுறோம், பேலன்ஸ் 2. அப்போ I power 1னா ஆன்சர் I ஸ்கொயர்டு அப்படின்னா -1. நம்ம புக்கில் இருக்க மாதிரி ரீரைட் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு நம்பர் எழுதிக்கிறேங்க, நெக்ஸ்ட்டு அந்த இமேஜினரி நம்பர் எழுதிக்கிறேங்க. இதுதான் 4th சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷனு. 5th சப்டிவிஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 4th சப்டிவிஷன் மாதிரியே தான். 4th சப்டிவிஷனில் சம்மேஷன் பண்ணோம், இங்கே எல்லாமே ப்ராடக்டில் இருக்குது. அப்போ ஹியர் 5th சப்டிவிஷனு LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிவன் எடுத்து எழுதிக்கிறேங்க. ஈக்குவல் டு எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் ஒரு ரூல் இருக்குது, பேஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். அப்போ எல்லா இமேஜினரி நம்பரையும் ஒரே நம்பராக நான் இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ I பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 1 + 2 அண்ட் ஸோ ஆன். எத்தனை டேர்ம் வரைக்கும் எழுதணும் அப்படின்னா 40 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் உட்காந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நம்மளுக்கு நெசசிட்டி கிடையாது. நம்மளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் which is equal to n × n + 1 / 2 அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போ இங்கே என்னன்னா நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 40. அப்போ which is equal to 40 + 1 41/2. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 20 கிடைக்கும். அப்போ பேலன்ஸ் 20 × 41 மல்டிபிள் பண்ணோம்னா 820 அப்படிங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இங்கே பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்போ ஒரே நம்பராக மாற்றிட்டோம், 820. இப்போ நம்ம இந்த பவரை மட்டும் 4ஆல் டிவைடு பண்ணால் போதும். அப்போ இங்கே 20 தான். 20 நீங்கள் 4ஆல் டிவைடு பண்ணணும். 20 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் கண்டிப்பாக 0 தான் கிடைக்கும்.
அப்போ ஃபைனல் ஆன்சர் I power 0. எனிதிங் பவர் 0 which is equal to 1. இப்படி தான் இமேஜினரி நம்பர் நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணணும்.